ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இத்தனை கோடியை நீ கொள்ளையடிச்சுட்டு நான் உத்தமன்னு சொன்னா விட்டுருவோமா என்ன? மக்கள் கேட்கிறார்கள் எப்பொழுது கைதாவா? அடுத்த அரை மணி நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் கபில் சிபலை வச்சு உடனே ஒரு 7 வழக்கறிஞர் குழுவை நியமிச்சு முன்ஜாமீன் கேட்கிற அளவிற்கு வசதி படைத்தவர் என்றால் இந்த காசு இங்கிருந்து வந்துச்சு. கொள்ளையடிச்சவனுக்கு வக்கீல் வாதாட போறாங்க பாருங்க. இதுதான் நாட்டினுடைய சாபக்கேடுன்னு நான் சொல்றேன். கேட்குறாங்க எல்லாம், ஏன் செந்தில் பாலாஜி மட்டும்? செந்தில் பாலாஜி தான் அதிகமாக ஊழல் பண்ணி கட்டி கொடுத்தது தலைமைக்கு. என்னன்னா, செந்தில் பாலாஜியிடமிருந்து கட்டி வாங்கினது உதயநிதியினுடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ அடுத்த கைது யாரும் தெரியுமா? உதயநிதி தான். எழுதி வச்சுக்கோ. இந்த 10 ரூபா காசுல படம் எடுப்பதற்காக பணத்தை எங்கே வைக்கிறேன்னு தெரியாமையே படம் எடுக்கிறது ஒன்றே முதலீடு போடுகிற இடத்துல உதயநிதி இன்னைக்கு இருக்கிறார். நான் சொல்றேன், உதயநிதியை கைது செய்யப்பட வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு இந்த இதெல்லாம் தடையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசூலில் எவ்வளவு தெரியுமா நடந்தது? ஒரு ஃபேக்டரிக்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு. 300 ஃபேக்டரி எவ்வளோ ஆச்சு? 3 கோடி ஆயிடுச்சு. 300 ஃபேக்டரினா ஒரு மாசத்துக்கு 5 வருஷத்துக்கு அடிச்ச கொள்ளை என்ன? லுக் அவுட் நோட்டீஸ் ஒருத்தனை கொடுக்குதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய அவமானம், கட்சிக்கு அவமானம். அது முன்னாள் அமைச்சர் லுக் அவுட் நோட்டீஸ்னா பயந்து ஓடுறாரு அப்படின்றதுக்காக தானே. அதான் நீங்க பேசுனீங்களா, மடியில கணமில்ல வழியில அப்புறம் நெஞ்சு நிறுத்திட்டு நிக்க வேண்டிய ஏன் ஓடி போய் இப்போ ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு ஒழிஞ்சுக்கிட்டா? சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு ஆர்டர் கொடுத்த பிறகு இன்னைக்கு கையெழுத்து போட போறாரு. அவமானம் இல்லையா உங்களுக்கு? நானும் அந்த தூக்குள் செத்துருவாங்க. இவ்வளவு பெரிய அவமானத்தை தாங்கணுமா என்ன? இந்த பட்ஜெட்ல அறிவிக்க போறாங்க எந்தெந்த துறையில எவ்வளவு ஊழல் என்பதை எங்களுடைய நிதித்துறை அமைச்சர் அறிவிக்க காத்திருக்கிறார். அன்னைக்கு பிறகு யார் கைது செய்யப்படுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். செந்தில் பாலாஜியை நாங்கள் விடப்போவதும் இல்லை, செந்தில் பாலாஜி எங்களை விட்டு போவதும் இல்லை. நாங்கள் முடிக்காம விட மாட்டோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில திமுக முன்னாள் அமைச்சர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் தான் உங்களுடைய முக்கியமான குறியாக இருக்கிறார் அப்படின்லாம் விமர்சனங்கள் வருது. அவரும் தொடர்ந்து முன்ஜாமீன் கேட்டு போய்கிட்டே தான் இருக்காரு. இப்போ உச்சநீதிமன்றம் கூட போனார். அங்கேயுமே என்ன சொல்ல, பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு நீங்க உங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கணும்னு சொல்லி முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு கூட போய் கையெழுத்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன் காவல் நிலையத்தில். ஏன் செந்தில் பாலாஜி மட்டும் இந்த அளவுக்கு குறிவைத்து நடவடிக்கைகள்? அதிமுக அமைச்சர்கள் இருக்கும்போது போக்குவரத்து துறையில் ஆமா, அதனாலதே அம்மையார் ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க, பதவியை தூக்கி வீசினாங்க. அதுக்கப்புறம் திருப்பி சட்டசபையில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாலும் கூட பதவி கொடுக்கல. அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு யாருன்னு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் பயணிக்கிற போது உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற போது உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன? இப்போ திமுகவில் 10 ரூபா பாட்டில் இருக்கு. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். புதுக்கோட்டைக்கு அண்மையில் போயிருந்தேன். அங்கே பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் மிதிவண்டிகள் நிறுத்துவதற்காக வாடகைதாரர்கள் அந்த நிறுத்தி வைப்பதற்கு வாடகை வசூல் பண்ணுறாங்க. அந்த ரசீதில் எவ்வளோ போட்டிருக்குன்னு சொன்னால் 8 ரூபா. வசூலிக்கக்கூடியது 15 ரூபா. 7 ரூபா கூடுதலாக வசூலிக்கிறாங்க. அந்த டிக்கெட்டை நான் உங்களுக்கு காட்டினேன். 7 ரூபா கூடுதலாக வசூலிக்கிறாங்க. 300 வண்டிகள் நிப்பாட்டுறாங்க. எவ்வளோ ஆச்சு? மூவே 21. 300 வண்டி கணக்கு பண்ணுங்க எவ்வளோ? 7 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. 2100 ரூபா ஒரு நாளைக்கு. மாதம் என்னாச்சு? அது 60க்கு மேலே போகுதே. 78,000 ரூபாய்கிட்ட வரும். ஒரு மாசத்துக்கு 78,000 ரூபாய் 7 ரூபாயில சம்பாதிக்கிறான் இன்னைக்கும் ஒருத்தன். தட்டிக்க அவன் ஜிபே எல்லாம் இல்லை தெரியுமா, காசு தான் கேட்பான். ரொம்ப நுணுக்கமா கொள்ளையடிக்கிறான். 7 ரூபாயில இவ்வளவு கொள்ளையடிக்கிறான். ஒரு அந்த இருசக்கர வாகன நிறுத்த இடத்துல புதுக்கோட்டையில 10 ரூபா பாட்டிலுக்குன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கிட்டத்தட்ட 4500 கடைகளுக்கு வசூல் பண்ணா எவ்வளவு வரும்? யோசிச்சு பாருங்களேன். நீங்க இத்தனை கோடியை நீ கொள்ளையடிச்சுட்டு நான் உத்தமன்னு சொன்னா விட்டுருவோமா என்ன? மக்கள் கேட்கிறார்கள் எப்பொழுது கைதாவார்? ஏங்க அடுத்த அரை மணி நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் கபில் சிபலை வச்சு
உடனே ஒரு 7 வழக்கறிஞர் குழுவை நியமிச்சு முன்ஜாமீன் கேட்கிற அளவிற்கு வசதி படைத்தவர் என்றால் இந்த காசு இங்க இருந்து வந்துச்சு. கொள்ளையடிச்சவனுக்கும் வக்கீல் வாதாட போறாங்க பாருங்க. இதுதான் நாட்டுடைய சாபக்கேடுன்னு நான் சொல்றேன். இப்ப 10 ரூபாய்க்கு வாங்கினீங்க, முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு தெரியுமா, அதுல உயர் ரக மது இருக்குல்ல, அதுல ஒரு பாட்டிலுக்கு 500 ரூபாய். அது தனியா, அது தனி. உயர் ரக மதுக்களுக்கு வந்து ஒரு பாட்டிலுக்கு 500 ரூபாய். ஒரு நாளைக்கு குறைந்தது 1 லட்சம் பாட்டில் விற்கும். 500 ரூபாய்னா எவ்வளவு வருது? தாடி. ஒரு நாளைக்கு வருமானம் கிட்டத்தட்ட 5 கோடி. அதுலயே அப்படி என்றால் இவர்கள் அடித்த கொள்ளை அப்புறம் கைது பண்ணாம அப்புறம் என்ன நாக்க வலிச்சுட்டா இருப்போம் நாங்க? கேட்குறாங்க எல்லாம், ஏன் செந்தில் பாலாஜி மட்டும்? செந்தில் பாலாஜி தான் அதிகமாக ஊழல் பண்ணி கட்டிங் கொடுத்தது தலைமைக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஃபார்ட் ஃபண்டு தெரியுமில்ல, பார்ட்டி ஃபண்டு தெரியுமில்ல உங்களுக்கு. இருக்கிற எல்லா ஆலைகளும் பல கோடிகளை கொட்டி குமித்து இன்னைக்கு ஈசிஆரில் ஒரு கருணாநிதி கலையரங்கம்னு ஒன்று கட்டுறாங்க. தெரியுமா தெரியாதா? தெரியாதா? தெரியும். பேனாசில் எங்கே தெரியுது? வண்டியை ஓடிக்கிட்டு திரிக்கிறான் பேனாசில் தீ எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் தொலைச்சு. கருணாநிதி சாகும்போது முதல்வரா இல்லை, அப்புறம் என்ன பேருந்து முனையத்துக்கெல்லாம் ஒரு கருணாநிதியா ஒரு பிரம்மாண்ட சில. நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற போது ஒருவருக்கு மரணம் நேர்ந்தால் இந்த மண்ணை விட்டு அவன் மறைந்திருக்கிறான், மகத்தான சாதனை புரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி மக்களை விட்டு சென்று விட்டானே என்கிற ஒரு பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவன் துயரில் பங்கெடுத்துக் கொள்ளலாம். அவனுக்கு ஒரு நினைவகம். எம்ஜிஆருக்கு அப்படி தான் வச்சிருக்காங்க, ஜெயலலிதாவுக்கு அப்படி தான் வச்சிருக்காங்க. ஆனால் நான் எம்ஜிஆரை தான் பார்க்கணும், என்னுடைய ஜெயலலிதாவை நான் பார்க்க மாட்டேன். எம்ஜிஆர் இந்த தேசத்தினுடைய தலைமகன், எம்ஜிஆர் தமிழீழத்தின் தலைமகன், எம்ஜிஆர் தமிழீழ தலைவனை உருவாக்கிய தந்தை. இப்போ எங்கள் ஆட்சியில் வந்த பிறகும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், அயோத்திதாச பண்டிதர் பேருந்து நிலையம்னு மாற்றும் போது கத்துறாங்க. நான் இப்பவும் சொல்கிறேன், நான் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் கூட எங்கள் அண்ணன், என்னுடைய தளபதி, என்னுடைய தலைவனுக்கு நான் பணிவான கோரிக்கை, கடற்கரையில் பேனாசிலை வைப்பதற்காக இதுவரை அவர்கள் செலவழித்த தொகை 3 கோடி ரூபாய். அதை வசூல் செய்ய வேண்டும் அறிவாலயத்திலிருந்து. அந்த இடத்தை இந்த தேசத்தின் நலன் காக்க சுதந்திர போராட்ட வீரராக வாழ்ந்து இறுதி வரை கம்யூனிச தந்தை நேர்மையாக வாழ்ந்த ஐயா நல்லக்கனிவிற்கு கடல் ஓரத்தில் அதே இடத்தில் சிலை எழுப்ப வேண்டும் என்பதுதான் தமிழக முதல்வருக்கு உங்கள் தம்பி வைக்கிற கோரிக்கைன்னு நான் சொல்றேன். எதுக்கு? பேனாவுக்கு செலவு வச்சா பேப்பருக்கு செலவு வைப்பீங்களா? என்ன தருமது? இருக்கிற எல்லா பேருந்து முனையங்களிலும் கருணாநிதி என்கிற பெயரை அகற்றுவோம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் செந்தில் பாலாஜி படம் போட சொல்றீங்களா? அப்ப கொள்ளையடிச்சோம். என்னன்னா, செந்தில் பாலாஜியிடமிருந்து கட்டி வாங்கினது உதயநிதியினுடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் வாங்கிட்டாங்க. இப்ப அடுத்த கைது யாருன்னு தெரியுமா? உதயநிதி தான், எழுதி வச்சுக்கோ. இந்த நிறைய படம் இப்பெல்லாம் வந்துச்சே, என்ன முரளியின் மகனா என்னமோ ஒரு படம் வந்துச்சு, இதய முரளி. ஏகப்பட்ட படம் ஒரு 3 நாள் வந்து காணாம போணுச்சுல்ல. இது எல்லாம் எந்த காசு? இந்த 10 ரூபா காசு தான் அது. இந்த 10 ரூபா காசுல படம் எடுப்பதற்காக பணத்தை எங்கே வைக்கிறேன்னு தெரியாமையே படம் எடுக்கிறது ஒன்றே முதலீடு போடுகிற இடத்துல உதயநிதி இன்னைக்கு இருக்கிறார். நான் சொல்றேன், உதயநிதியை கைது செய்யப்பட வேண்டும். அவங்க மச்சினே அப்புறம் 30 கோடியில் அடியாரம் கட்டாம அப்புறம் என்னத்தை கட்டுவான் சொல்லுங்க பார்ப்போம். பணம் எங்கிட்ட இருந்து வந்து கொட்டுதுன்னே தெரியாம கொட்டுது. அண்மையில் ஒரு செய்தி வந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. சுற்றுப்புற சூழல் இருக்குல்ல, இப்போ சாயப்பட்டறைகள் இருக்கு, கரூர், திருப்பூர் போன்ற பகுதியில் ஆயிரக்கணக்கான சாயப்பட்டறைகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு இந்த இதெல்லாம் தடையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசூலில் எவ்வளவு தெரியுமா நடந்திருக்கு? ஒரு ஃபேக்டரிக்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு. 300 ஃபேக்டரி எவ்வளோ ஆச்சு சொல்லுங்க? எவ்வளோ ஆச்சு? ஒரு ஃபேக்டரி எவ்வளோ? 1 லட்சமா? 1 லட்சம் ரூபா. இதே 10 100 3 கோடி ஆயிடுச்சு. 300 ஃபேக்டரினா ஒரு மாசத்துக்கு 5 வருஷத்துக்கு அடிச்ச கொள்ளை என்ன? சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பிற்காக அடித்த கொள்ளை இது. சாதாரணமாக கடந்து நம்ம போறோம், கண்ணுக்கு தெரியல எப்படி நுணுக்கமாக கொள்ளையடித்தார்கள். இப்ப இன்னொன்னு, பேருந்துக்கு வண்ணம் மாத்தினாங்க தெரியுமா? ஆமா, திமுக ஆட்சியில பிங்க் கலர் மாத்தினாங்கல்ல, அதுலயே பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. குற்றச்சாட்டை வைக்கிறேன். இப்ப உதயநிதி கைதுக்கு அப்புறம் சிவசங்கரன் கைதாவார், எழுதி வச்சுக்கோங்க. இருக்கிறவங்க கூட திருட்டு போயிடுங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லவா? இப்ப அதிமுகவிலிருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவங்க இருக்காங்க. செந்தில் பாலாஜி அதுல முதலிடம், சேகர் பாபு, ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஏவா வேலு, ரகுபதி, ராஜகண்ணப்பன், KKSSR, இவங்கெல்லாம் யாரு? முத்துச்சாமி உட்பட திமுகவிற்கு இறக்குமதி செய்யப்பட்டவர்கள். அது திமுகவில் இப்போ அதிமுக தான். அதுவும் திமுக கட்சியெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. ஆனா திமுகவில் போட்டிட்ட பாருங்க,
முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலின் காலி, துரைமுருகன் காலி, அந்த ரவுடித்துறை தென்னக அமைச்சர் பி மூர்த்தி காலி, பிடிஆர் பழனிவேல் ஆரஞ்சன் காலி, மா சுப்பிரமணியன் காலி, அன்பில் மகேஷ் காலி, கீதா சீவன் காலி. திமுக பூரா பரம்பரையாக இருந்த திமுக காரன் பூரா காலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் திமுகவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ணா திமுகவிலிருந்து இறக்குமதி செய்து பிச்சை எடுக்க வந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? செந்தில் பாலாஜி இன்னும் பல வழக்குகளில் சிக்குவார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கரூர் வழக்கில் முதல் குற்றவாளி அவர் தாங்கிறத சிபிஐ இன்னைக்கு விசாரணையில் தெரிய வந்துடும். கிட்டத்தட்ட நான் கேட்குறேன், ஒரு சாதாரணமாக பசிக்காக ஒருத்தவங்க பணத்தை 100 ரூபா எடுத்தா கைது செய்யப்படுறோமா இல்லையா? ஆமாம். அந்த கைதை என்னைக்காவது நீங்கள் கண்டிச்சிருக்கிறீங்களா? ஆனால் பலாயிரம் கோடி கொள்ளை எடுத்து செந்தில் பாலாஜியை சுதந்திரமாக இந்த தேசம் விடுகிறது என்றால் சட்டத்தின் மீது மதிப்பில்லாமல் போய்விடும். சரியான முகாந்திரம் இல்லை என்பதை நீதிமன்றம் திரும்ப திரும்ப சொல்லுது. என்ன முகாந்திரம்? நான் கேட்குறேன், இவங்க அடிக்கிற கொள்ளைய ஆதாரத்தோட எடுக்கணும். நான் கேட்குறேன், பணத்தை கொண்டு போகிறது அண்மையில் தேர்தலுக்கு எதில் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல? ஆம்புலன்ஸ். அது வழக்கமாக பயன்படுத்துறது தானே ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. எதில் கொண்டு போனாங்க? அந்த பணம் நிரப்புவான்ல ஏடிஎம் வண்டி, ஆமாம், அதுலேயே கொண்டு போயிருப்பாங்க. இன்னொன்று போயிருக்கு, தமிழ்நாடு அரசுன்னு பேர் ஒட்டி DN 01G1223 அப்படிங்கிற நம்பர் புதித்து அரசு வாகனங்களை போல பயன்படுத்தி திமுக கும்பல்கள் தேர்தலுக்கு பணம் கொண்டு கொடுத்தாங்க. எண்ணற்ற வகைகளில். இப்போ இன்னொன்று சொல்கிறேன்னா ரொம்ப நுணுக்கமான விஷயம். காவல்துறை வாகனங்கள் இருக்குல்ல, எங்கேயாவது எந்த செக் போஸ்ட்லாம் நிப்பாட்டோன்னா சொல்லுங்க, நிப்பாட்ட மாட்டான்ல. அந்த வாகனங்களில் பணம் கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ இது ஆதாரப்பூர்வமாக எடுக்கணும், வழிகாட்டத்தான் முடியும். இந்த மாதிரியெல்லாம் போகுது, இந்த மாதிரியெல்லாம் செய்து அப்படின்னு வழிகாட்டுனா அதுக்கு ஆதாரம் கொடுங்க. எந்த காரில் போணுச்சு, அதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, கொண்டு வரேன் எவ்வளவு நுணுக்கமாக கொள்ளையடிச்ச பணத்தை எப்படி கொண்டு போவான்னு நம்மளுக்கு தெரியும். ஆக செந்தில் பாலாஜி, நான் சொல்கிறேன், எந்த பதவியில் எந்த அமைச்சர் பதவியில் இருந்தாலும் அங்கே கொள்ளை நடக்காமல் இல்லை. நான் கேட்குறேன், மு க ஸ்டாலின் இதே செந்தில் பாலாஜியை அதே கரூரில் போய உலகத்திலேயே முதல் திருடன், நுணுக்கமான திருடன் அப்படின்னு பேசுனது யாரு? ஸ்டாலின் அவர்கள் தான். அந்த முதல் திருடனை, நுணுக்கமான திருடனுக்கு பதவி கொடுத்து, அங்கீகாரம் கொடுத்து, அதிகாரம் கொடுத்து அழகு பார்த்தது யாரு? அதே ஸ்டாலின் அவர்கள் தான். அப்போ ஏன் கொள்ளையடிக்க மாட்டான்? அங்கே இருக்கும்போது கெட்டவராக இருந்து இங்கே வந்தோன்னா புனிதராக மாறிட்டாரு. அப்படியா? அப்படித்தானே அவங்க சொல்றாங்க. புனித நீர் வைத்திருப்பதாக ஆசிட் ஊற்றி கழுவி வச்சிருக்கிறாரா? ஸ்டாலின் அப்படித்தான் கழுவி வச்சிருக்கிறாரு. இப்போ செந்தில் பாலாஜி வெக்கமாட்டல உங்களுக்கெல்லாம்? நாட்டில் எதுக்கு நடமாடுறீங்க? லுக் அவுட் நோட்டீஸ் ஒருத்தனும் கொடுக்குதுன்னு சொன்னா எவ்வளோ பெரிய அவமானம், கட்சிக்கு அவமானம். அது முன்னாள் அமைச்சர் லுக் அவுட் நோட்டீஸ்னா பயந்து ஓடுறாரு அப்படின்றதுக்காக தானே. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நெஞ்சை வடைச்சிக்கிட்டு பேசினார்ல. ஆமா, நெஞ்சுக்கு, அதாவது மடியில கணம் இல்லைன்னா வழியில பயம் இல்லை பேசினார்ல. ஆமா. நான் ஒன்று கேட்குறேன், இதுக்கு முன்னாடி மருத்துவமனையில் போய் சேர்த்து நெஞ்ச அறுவை சிகிச்சையெல்லாம் நடந்துன்னு சொன்னாங்கல்ல, பார்த்துருக்கிறீங்களா நீங்கள்? இதுவரை காட்டியிருக்காங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அதான் நீங்கள் பேசுனீங்களா, மடியில் கணம் இல்லை வழியில் அப்புறம் நெஞ்சை நிறுத்திட்டு நிற்க வேண்டிய ஏன் ஓடி இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்ட ஒழிஞ்சுக்கிட்டா? சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு ஆர்டர் கொடுத்த பிறகு இன்னைக்கு கையெழுத்து போட போகிறாரு. அவமானம் இல்லையா உங்களுக்கு? நானும் அந்த தூப்புரு செத்துருவாங்க. இவ்வளோ பெரிய அவமானத்தை தாங்கணுமா என்ன? ஓகே, 7 தலைமுறைக்கு நம்ம சொத்து சேர்த்துட்டோம், நம்ம செத்து போனாலும் பரவாயில்ல, பிள்ளையை அனுப்பிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு நானாலும் ஆகும். வெக்கத்துக்கு ஆற்ற மாட்டாமல், மானம் இல்லாமல், சூடு இல்லாமல், சொரணை இல்லாமல் இல்லை இருக்கிறனால நான் செத்து போயிடுவேன். இவங்களுக்கு ஏதாவது இருக்கா? மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்கா? தலை நிமிந்து நடக்கிறாங்களே, எப்படி நிமிந்து நடக்கிறாங்க? அது ஒயிட் அண்ட் ஒயிட் இத் அப்படியே மடிப்பே கிடையிலங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த செந்தில் பாலாஜி போன்ற மோசமான குற்றவாளிகளை பாதுகாக்கிற இடமே அறிவாலயம் தான். அறிவாலயத்தை சோதனை பண்ணுங்க. இதுவரை பண்ணியிருக்கீங்களா? ஏன் பண்ணல? அறிவாலயம் என்ன அலங்கரிக்கப்பட்ட வாகனம் அது? இல்லை சிம்மாசனம் இருக்கிற இடமா? அறிவாலயத்துக்குலாம் அத்தனை குற்றவாளிகளும் பதுங்கி கிடக்கிறார்கள். அவங்களை பாதுகாக்கிற இடமே அறிவாலயம் தான். திருப்பி திருப்பி சொல்றேன், அறிவாலயத்தை சோதனையிட்டால் நிறைய ரவுடிகள் சிக்குவோம். தலைமுறை வேற எங்கேயுமே போகிறது இல்லைங்க. கார் எடுத்து கண்ணாடியை நல்லா இருக்க மூடிவிட்டு மாஸ்கை போட்டுட்டு அப்படியே நேராக வந்து அறிவாலயத்தில் கார்பேனிக்கு உள்ளே போய் ஒளிஞ்சுவாங்க. 3-4 நாளைக்கு வரமாட்டாங்க வெளியில். அறிவாலயத்துக்குள்ள சாப்பாடு போயிடும். ஆக இந்த அரசை குறை சொல்ல வேண்டும், இந்த அரசை குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்கு பல்வேறு கோணங்களில் முயன்றாலும் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். அது யாராக இருந்தாலும் சரி. அடுத்த கைது உதயநிதி எழுதி வச்சுக்கணும், அடுத்த கைது சிவசங்கரன் தொடரும்.
கைது படலங்கள் நீளும். மூர்த்தி திரிகிறார்ல சுதந்திரமா, இப்பதான் வரப்போகுது. இந்த பட்ஜெட்ல அறிவிக்க போறாங்க எந்தெந்த துறையில எவ்வளவு ஊழல் என்பதை எங்களுடைய நிதித்துறை அமைச்சர் அறிவிக்க காத்திருக்கிறார். அன்னைக்கு பிறகு யார் கைது செய்யப்படுவார்கள் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். செந்தில் பாலாஜியை நாங்கள் விடப்போவதும் இல்லை, செந்தில் பாலாஜி எங்களை விட்டு போவதும் இல்லை. நாங்கள் முடிக்காம விட மாட்டோம். சரிங்க சார். அப்படி இருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில தொடர்ந்து முதல்வர் விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கு வந்த காலகட்டத்திலிருந்தே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றது விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டதான் இருந்தது. அவர் குடும்ப விஷயம் ரொம்ப விமர்சனமாகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நேற்று அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஒரு தனியார் வலைவலிக்கு வந்து நேர்காணலில் கொடுத்து பேசும்போது அந்த தொகுப்பாளர் கேள்வி கேட்கிறார். இந்த மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து நடிகரை கூட்டிச் செல்ல வேண்டும் என்றால் யாரை கூட்டிச் செல்வீங்கன்னு உடனடியே எந்த ஒரு தயக்கமும் என் அப்பாவை நான் முதல்ல கூட்டு போவேன் அப்படின்னு அங்கே மொத்தமா உடஞ்சு போச்சு. இங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அப்பா மக எல்லாமே கரெக்டா ஒத்துமையா தான் இருக்காங்க. இவெல்லாம் வந்து குடும்பம் அது இதுன்னு பல விமர்சனங்கள். இது இப்ப நேற்று ஜேசன் சஞ்சயனுடைய அந்த ஒற்றை வார்த்தை அப்படின்றது விஜய் அவர்களுக்கு நல்ல ஊக்கம் அளிக்கும் அல்லவா? அதாவது உலக வரலாற்றுல ஒரு செய்தி உண்டுங்க. சேகுவேரா வந்து சிசிலிய பிறந்தாலும் போராடினது கியூபாவுக்கு. ஆனால் மாற்றான் இனத்தாக இருந்தாலும் கூட அரவணைத்து கொண்டு வந்த இனம் பிடல் காஸ்ட்ரோ இணைத்து கொண்டார். சரிங்களா? நீங்கள் மருது சகோதரர்களை இங்கே எடுத்துக்கோங்க. சின்ன மருது பெரிய மருதுக்கு துணையாக நின்றான், அது இரத்த உறவு. குயிலி போராடுகிறாள் வேலு நாச்சியாருக்கு, ஆனால் அது இரத்த உறவு இல்லை. வீரபாண்டிய கட்டபொம்மன் போராடினார், ஊமைத்துறை இரத்த உறவு. சரிங்களா? இந்த இரத்த உறவை நீங்கள் என்றைக்குமே பிரிக்க முடியாது. நான் கேட்குறேன், இவ்வளவு நாளாக இவ்வளவு பெரிய போலி சித்திரங்களையும் கேலி கிண்டல் வார்த்தைகளையும் பேசி என் தலைவன் குடும்பத்தை இழிவாக பேசுவதற்கு பின்னணியில் இருந்ததே திமுக ஐடிவிங்க தான். நேற்று என் தம்பி வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்த உடனே வாய் ஊற்றி கிடக்குறானுங்க எல்லாம். இப்போ நான் சொல்கிறேன், குடும்பம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. தன் மகளை என்னவாக வளர்க்க வேண்டும் என்பதை தலைவர் இங்கிருந்து வழி நடத்துகிறார். அவங்க படிக்க போயிருக்கிறாங்க. அண்ணியாருக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனை, அதை அவங்க 2 பேரும் பேசி முடிச்சுக்குவாங்க. பேசி முடிச்சிட்டதாக செய்தி வருகிறது. குடும்பம் ஒன்றா தான் இருக்குது. அவங்க இன்னும் வரல, வந்தால் ஒன்றா இருக்க போகிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வலிக்குதுங்கிறேன். அதாவது இருந்தாலும் குத்தம், இல்லாட்டினாலும் குத்தம். இது என்ன தான் பண்ணுறது? அரசியலுக்கு வந்துட்டு எல்லாம் தாங்கி தான் போகணுமோ? அதாவது என்னென்னா, எங்கள் பொதுச் செயலாளர் ஆனந்த் தான் சொல்லுவார், டே பழுத்த வளமடா பலகல்லு வரத்தாண்டா செய்யும்பார். இதுதான் எங்களுக்கு பாடம். நான் ஒன்று சொல்கிறேங்க, என் தலைவன் ஆட்சி எப்படி களங்கம் இல்லாமல் இருக்கிறதோ அதே போல் என் தலைவன் வாழ்க்கையும் களங்கம் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. தற்குறிகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்வதே கிடையாது. நாங்கள் அதனாலே சில காலங்களில் பேசாமல் இருந்தது காரணம் என்னென்னா, அது என் தலைவன் பார்த்துக்குவார், அது அவருக்கு குடும்பம். இப்போ அப்பா சந்திரசேகர் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எப்படியும் பேர பிள்ளைகள்கிட்ட பேசாமல் இருப்பாங்க? இந்த பட்டறி கூடவா இல்லை? பேர பிள்ளைகள்கிட்ட பேசிட்டு அப்பா பிள்ளைகிட்ட பேசுப்பான்னு சொன்னால் அப்பா பேசாமல் இருப்பார். பெத்த பிள்ளைகிட்ட எப்படிங்க ஒரு தாப்பும் பேசாமல் இருக்க முடியும்? அதை வைத்து தானே இங்கே நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இல்லை, அவங்க வாழ்க்கையில் அப்படி இருக்குமோ என்னமோ தெரியல, விரட்டி விட்டு பேசாமல் இருப்பாங்க இவருக்கு. அதனால தான் அப்படிலாம் பேசுகிறாங்க. குடும்பத்தை இன்றைக்கும் வழிநடத்துவது என் தலைவன் விஜய், தமிழ்நாட்டையும் சிறப்பாக வழிநடத்துவது என் தலைவன் விஜய். அதெல்லாம் மாற்றம் இல்லை. ஓகே சார், பல்வேறு கருத்தில் பகிர்ந்து மிக்க நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.